Hi, welcome to Moongil Classroom. 10th English Grammar book bag exercise தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போறது modals. 9th grammar bookலயும் இது இருக்கு, பட் அதோட continuation இங்க இருக்கு. ஈஸியா எக்ஸசைஸ் பார்த்துடலாம். A modal verb is used to indicate modality that expresses a speaker's general intention, that is likelihood, ability, permission, request, capacity, suggestions, order, obligation, advice, etc. So modal verb இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். மாடல்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, எக்ஸ்பிரசிவ் மாடல்ஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அத we use modals to show if we believe something is certain, probable or possible. so இதுதான் அதோட கண்டிஷன். so modals என்னலாம் அப்படின்னா can, could, may, might, will, would, shall, should, must, ought to, need, used to and dare to. மாடலோட அட்வான்டேஜ் என்னன்னா modals do not change with the person or number of the subject. இப்ப டென்ஸ்ல சிங்குலர் ப்ளூரல் அதை பொறுத்து அதோட இதெல்லாம் மாறும் இல்லையா verb. இங்க அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ மாடல்ஸ் மட்டும் சூட்டபிளான மாடல் மட்டும் நம்ம அதில் போட்டோம்னா போதும். மாடல்ஸ்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான், மாடல் கூட வரக்கூடிய வெர்பு வந்து மெயின் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பா இருக்கணும், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பா இருக்கணும். அது வந்து பாஸ்ட் டென்ஸோ இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோலாம் பக்கத்துல என்ன செய்யாது, வராது. அப்படி வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா பி ஃபார்ம் ஆஃப் தி verb ஆக்சிலரி அதோட கம்பைன் பண்ணனா நம்ம வந்து என்ன செய்யலாம், அதை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சிங் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும்னா வில் பி சேஞ்சிங், சேஞ்ச்டு. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணணும்னா வில் பி சேஞ்ச்டு. இதை மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அதே மெயின் ஃபார்ம் ஆஃப் தி verb ரொம்ப ஈஸியா ஆட் பண்ணணும்னா கேன் சேஞ்ச், குட் சேஞ்ச், அப்படி ஈஸியா ஆட் பண்ணலாம். Complete these sentences using appropriate modals. The clues in the brackets will help you. So இங்க அவங்களே கொஞ்சம் clues கொடுத்திருக்காங்க. Ability in the past, ability in the past. So இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த க்ளூ இருக்கு. எபிலிட்டி இன் த பாஸ்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா எப்படி கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றோம். இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம்னா when I was a child I dash climb trees easily but now I can't. நான் சைல்டா இருக்கிறப்ப என்னால இந்த மரத்துல எல்லாம் ஏற முடிஞ்சது, இப்போ என்னால ஏற முடியாது. இதுதான் இந்த சென்டென்ஸ்ல வரக்கூடியது. ஸோ இப்போ தமிழ்ல சொல்றதா இருந்தா ஏற முடிஞ்சது, இல்ல ஏறின ஈஸியா ஏறிடுவேன், இத மாதிரி சொல்றது. ஸோ அதுக்கு என்ன வேர்டுனா யூஸ்டு டு. ஸோ அப்ப எப்படி சென்டென்ஸ் எழுதலாம், when I was a child I used to climb trees. Easily but now I can't. Ability in the past யூசுவலா used to தான் வரும். ஸோ அந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டென்ஸ்ல used toங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when I was a child I used to climb trees easily but now I can't. ஸோ இதுதான் அந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் I dash win this singing contest. delete பண்ணிடலாம். I dash win this singing contest. Determination, நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ டிட்டர்மினேஷன்ல I will win this singing contest. என்னால முடியும் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்புறோம். ஸோ அதனால இது என்னன்னு சொல்றாங்க, டிட்டர்மினேஷன். நான் ஒரு முடிவெடுத்து
எனக்கு என்னால முடியும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் பண்றேன். ஸோ வில் வின். இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், you dash buy this book. Second, annotate. You dash buy this book, it is worth buying. அட்வைஸ் கொடுக்கறது. ஸோ அட்வைஸ் கொடுக்கும்போது நீ கூட இந்த புக்கை வாங்கலாமே அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். யூ ஷுட் பை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ யூ மே பை திஸ் புக் சொல்லலாம். யூ மே பை திஸ் புக், இட் இஸ் வர்த் பையிங். வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொடுத்த காசுக்கு வர்த்து, இட் இஸ் வர்த் பையிங். ஸோ அட்வைஸ் ஆர் சஜஷன் சொல்லும் போது இது மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். யூ ஷால் பை திஸ் புக், இதை கூட நீங்க வாங்கலாம் அப்படி சொல்லலாம். யூ மே பை திஸ் புக், வாங்கலாமே அப்படி சொல்லலாம். இட் இஸ் வர்த் பையிங். கொடுக்குற காசுக்கு இல்லைன்னா அதோட வேல்யூ அந்த புக்கோட, அதாவது என்ன சொல்றது, அந்த புக் வந்து வர்த்து, அது அந்த மாதிரி ஒரு வேல்யூ உள்ள ஒரு புக்கு தான், அதனால வாங்கலாம் அப்படின்னு. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் மணி ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ யூ மே பை திஸ் புக். நெக்ஸ்ட், பூங்கோதை டேஷ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் அட்வைஸ்ல இருக்கு ஆர் சஜஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மறுபடி எபிலிட்டி இன் த பாஸ்ட். எபிலிட்டி இன் த பாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படிதான் இருந்தது. பட் அதுல வந்து என்ன இருந்ததுன்னா, when I was a child I used to climb trees but now I can't இருந்ததுல அந்த சென்டென்ஸ் இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, when I was a child I could climb. அப்பெல்லாம் நான் யூஸ்வலா இப்படிதான் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்றது ஒண்ணு. எபிலிட்டி இந்த பாஸ்ட்ல சொல்றப்ப இப்படியும் சொல்லலாம். இப்படி இப்படி சொல்லணும். ஐ குட் கிளைம் ட்ரீஸ், ஐ குட் கிளைம் ட்ரீஸ், என்னால ஏற முடிஞ்சது, இப்ப என்னால முடியல, பட் நவ் ஐ காண்ட். யூஸ்டு டு பேட்டர்னும் இருக்கு, இந்த பேட்டர்னும் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரெண்டுத்துல எதை சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் நவ் ஐ காண்ட். ஸோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸை எப்படி எழுதலாம்னா, பூங்கோதை எபிலிட்டி இந்த பாஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ எபிலிட்டி அப்படின்னாலே நம்ம கேன், முடியும் அப்படின்னு சொல்றது. இங்க பாஸ்ட் கொடுத்ததுனால பூங்கோதை குட் ஸ்பீக். ஸோ கேனோ குட்டோ எது வந்தாலும் மெயின் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் மாறல. ஸோ பூங்கோதை குட் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். பூங்கோதை குட் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். ஸோ இங்கேயும் நமக்கு குட் ஸ்பீக், இங்கேயும் குட் கிளைம்ப். இப்படி எபிலிட்டி இந்த பாஸ்ட் சொல்லலாம். இன்னொரு விஷயம், நான் என்னால முடிஞ்சது, நான் ரெகுலரா வாக்கிங் போனேன். when I was a child I used to cycle, I used to go cycling, I used to ride cycling, I used to go walking. அது மாதிரி சொல்லலாம். ஸோ இப்பெல்லாம் நான் வாக்கிங் போற பழக்கம் என்கிட்ட இல்ல, அது மாதிரி சொல்றப்போ சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல used to வரணும். ஸோ எபிலிட்டி இந்த பாஸ்ட் சொன்னதுனால I could climb. நெக்ஸ்ட், ஐ ஸ்வியர். இங்க வந்து ஒரு ப்ராமிஸ். ஓகே, ஐ ஸ்வியர், ஐ won't tells again. நான் ப்ராமிஸ் பண்றேன், இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஸோ பொய் சொன்னதுனால அனுபவிச்ச சில என்ன சொல்றது, ஒரு ஹர்ட்டா இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதனால ஏற்பட்ட பாதிப்பா இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த சென்டென்ஸை நம்ம சொல்றோம். ஐ ஸ்வியர் ஐ won't tell lies again. நான் பொய் சொன்னதுனால நீங்க இவ்வளவு தூரம் ஹர்ட் ஆயிட்டீங்களா, ஸோ இனிமேல் அந்த பொய்யை சொல்ல மாட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல இதான் ப்ராமிஸ் பண்ணுது. I swear I won't tell lies again.
Next sentence. My father dash play badminton. My father dash play badminton. Past habit, right? So இங்கே the first sentence, when I was a child I used to climb, I could climb ரெண்டு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே I could climb போட்டுக்கலாம். இங்கே past habit இல்லையா, past habit. ஸோ ஈஸியாக எழுதக்கூடியது used to. இது ஒரு ஹேபிட்டா இருக்கு இல்லையா, அதனால இதை யூஸ்ட் டு சொல்லலாம். அதே இது எபிலிட்டின்னு வரும்போது குட் போட்டுடலாம். மை ஃபாதர் யூஸ்டு டு பிளே பேட்மிண்டன் in the evening. My father used to play badminton in the evening. ஸோ எல்லா நாள் சாயந்தரமுமே அவர் விளையாட தான் செய்வார் பேட்மிண்டன். when he was at the college. ஸோ இப்போ அவர் ஆஃபீஸில் இருக்கார் இல்லையா, இப்போ வந்து அவர் விளையாட மாட்டார். when he was at college. My father used to play badminton in the evenings when he was at college. Very easy, right? Next. You dash do as I say. நான் சொல்றத say. Command, okay? You must do as I say. சொல்லலாம். You should do. நான் சொல்றத தான் நீ செய்யணும். You should do as I say. நான் சொல்ற மாதிரி செய். You must or you should. இது மாதிரி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். Dash I have another glass of water. ஸோ ரெக்வஸ்டாக கேட்குறாங்க, ரைட்? மே ஐ ஹாவ், எனக்கு கிடைக்குமா? மே ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். மே ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு கொஸ்டின் ப்ளஸ் இது ஒரு ரெக்வஸ்ட், ரைட்? மே ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர், எனக்கு இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா, கொடுப்பீங்களா? Next, Sibi has not practiced hard, but he win the race. Possibility. அவன் நல்லா பிராக்டிஸ் பண்ணல, ஹார்ட் ஒர்க் போடல, ஆனாலும் அவனால வின் பண்ண முடியும். என்ன சொல்லலாம்? குட், ரைட்? நம்ம தமிழ்ல சொல்லி பாருங்க, சூட்டபிளான டிரான்ஸ்லேஷன் மோடலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிபி ஹாஸ் நாட் பிராக்டிஸ்டு ஹார்ட். சில பேருக்கு நேச்சுரலா டேலண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் இங்க. சிபி ஹாஸ் நாட் பிராக்டிஸ்ட் ஹார்ட் பட் ஹி குட் வின் த ரேஸ். ஆனா அவனால வின் பண்ண முடியும், அவன் அந்த அளவுக்கு எபிலிட்டி உள்ளவன். ஓகே, ஆனா இங்க நம்ம சொல்லக்கூடியது பாசிபிலிட்டி, அவன் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. he could win the race. அவனால வின் பண்ண முடியும். ஓகே, he may win the race. அவன் வின் பண்ணலாம். ஸோ ஒரே பிளேஸ்ல நிறைய மாடல்ஸ் கூட நம்மளால கொடுக்க முடியும். ஸோ சூட்டபிளான பிளேஸ். ஓகே, ஸோ ஒரே பிளேஸ்ல 2-3 மாடல் வந்தா தப்பானா தப்புலாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு சூட்டபிள்னு தோணுச்சு, இது கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு, அதோட ரூல்ஸும் அதில் அப்ளை ஆகுதுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். we dash preserve our natural resources. இது வந்து என்னன்னா டியூட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டியூட்டின்னு சொல்ற இடத்துல டியூட்டி, ரைட்ஸ், இது மாதிரிலாம் சொல்ற இடத்துல we ought to சொல்லணும். we ought to, அது நம்மளோட கடமை, ரைட்? we ought to preserve our natural resources. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஸோ நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே,
we ought to preserve our natural resources. இது டியூட்டின்னு சொன்னதுனால. So we should போட்டா தப்பு கிடையாது. We ought to preserve our natural resources. We should preserve our natural resources. We must preserve our natural resources. அதெல்லாம் எழுதலாம். பட் ரொம்ப சூட்டபிளா இருக்கிறது டியூட்டின்னு சொன்னதுனால நம்ம எந்த சொல்லலாம்னா should, ought to சொல்லலாம். ஷுட்டும் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னா கிடையாது. We ought to preserve our natural resources. We must preserve our natural resources. We should preserve our natural resources. ஸோ இந்த 3 ஆன்சரும் இருந்தாலுமே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பட் டியூட்டின்னு கொடுத்துருக்காங்களா ought to போட்டா இன்னும் பெட்டர். ஸோ தெரிஞ்சுதான் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். Rewrite the following sentences by rectifying the errors in the use of modals. இங்க என்ன கொடுத்துருக்க போகுதுன்னா தப்பா ஏதோ ஒன்று கொடுத்துருக்க போறாங்க. ஓகே, ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், மோடலை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அவ்வளோதான். பண்ணிடலாமா? மே ஐ ஹாவ் யுவர் ஃபோட்டோகிராஃப். எனக்கு உங்க போட்டோ ஒன்று கிடைக்குமா? ஆட்டோகிராஃப், சாரி ஃபோட்டோகிராஃப் சொல்லிட்டேன். மே ஐ ஹாவ் யுவர் ஆட்டோகிராஃப். உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு தருவீங்களா? I can be 15 next April. ஸோ எப்படி இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட் ஏப்ரல் அன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படி நம்ம சொல்றோம். ஸோ ஐ வில் பி 15, நான் எனக்கு 15 வயசு ஆயிரும். ஐ வில் பி 15, அது உறுதியான ஒண்ணு. அதை போய் கேன் சொல்லணும்னு இல்லை, முடியும் இல்லை. ஐ வில் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். நெக்ஸ்ட் ஏப்ரல்ல எனக்கு 15 ஆயிடும் வயசு, ரைட்? 15 வயசு ஆயிடும். ஸோ அப்படி சொல்றப்ப ஐ வில் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். நெக்ஸ்ட், take an umbrella, it should rain later. Take an umbrella, நம்ம வந்து ஒரு யூகத்துல தான் சொல்றோம். ஸோ it should rain சொல்ல வேண்டாம். என்ன சொல்லலாம்? it may rain later. Take an umbrella, மழை பெய்யலாம், மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லுவோம், ரைட்? மழை வர்ற மாதிரி இருக்கு, மழை வரலாம் போல இருக்கு. ஸோ அதை என்ன சொல்லலாம்? it may rain later. பாசிபிலிட்டி ஃபுல்லா மே தான் வரும். it may rain later. It may rain later. The magistrate ordered that he might pay the fine. So அவர் ஆர்டர் பண்ணார்னா கட்டாயம் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ he should. The magistrate ordered that he might pay the fine. He might pay the fine. Right? இது எப்படி மாத்தணும்? He should. The magistrate ordered that he should pay the fine. அவன் கட்டாயம் கட்டி தான் ஆகணும். இங்கே நம்ம பாசிபிலிட்டி சொல்ல மாட்டோம், ஆர்டர் தான் சொல்லுவோம். மேக் மீ a cup of tea. மேக் மீ a cup of tea. எனக்காக ஒரு கப் டீ போட மாட்டியா? So will you, won't you, ரெண்டுமே கொடுக்கலாம். எனக்கு ஒரு கப் டீ போடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா எப்படி சொல்ல முடியும்? செகண்ட் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். மேக் மீ a cup of tea. டீ குடிக்கணும் போலதான் இருக்கு. மேக் மீ a cup of tea. will you. ஸோ எப்படி நம்ம கேட்போம்னா போடுவியா அப்படி கேட்போமா, won't you அப்படி கேட்போமா? ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் டேக் அப்படி இருக்கு. ஓகேவா?
அப்ப எப்படி போடுவோம்? மேக் மீ a cup of tea. போட மாட்டியா என்ன எனக்காக? அப்படிதான் நம்ம கேட்போம், ரைட்? ஸோ won't you, ரொம்ப அழகா கேள்வி கேட்க முடியும். won't you எப்போ நெகட்டிவா தானே கேட்போம், செய்ய மாட்டியா என்ன அப்படிதான் கேட்போம். மேக் மீ a cup of tea, won't you? You may speak politely to the elders. எல்டர்ஸ் கிட்ட நீங்க வேணும்னா பொலைட்டா பேசலாம், அப்படியா சொல்லுவோம்? நோ, you should speak politely to the elders. You should speak politely to the elders. ஸோ இப்படிதான் நம்ம சொல்லுவோம். You should speak politely to the elders. So sixth question தானே? Yes. Next. You will get your teeth cleaned at least 1 year. நிச்சயமா டீத்தை கிளீன் பண்ணியே ஆகணும் ஒரு வருஷத்துக்கு இருக்க. ஸோ அப்போ என்ன செய்யணும்? யூ மஸ்ட் ஆர் ஷுட், அது பண்ணணும் கட்டாயம். ஸோ யூ மஸ்ட் கெட் யுவர் டீத் கிளீன்ட் at least 1 year. Sorry, at least once a year. At least once a year. 1 இயர்னா வேற மீனிங் ஆயிடும். ஒரு வருஷத்துக்கு கிளீன் பண்ணுங்க அப்படின்னு ஆயிடும். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஏ இயர், ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது கிளீன் பண்ணணும். we could grow vegetables. செகண்ட் இது எடுத்துக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். annotate undo. We could grow vegetables in our kitchen garden. Must I get your jacket? Could the train be on time? எப்படி இருக்கு பாருங்க. இந்த வேர்டெல்லாம் எப்படி எழுத போறோம் நம்ம? We could grow vegetables. நம்மளால செடியெல்லாம் வளர்க்க முடியும். ஸோ அது பாஸ்ட் இல்லை, பட் we don't do it now. We can grow, பண்ண முடியும், ஆனால் இப்போ அதை பண்ணலை, அப்படிதானே? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? We can grow. வளர்க்க முடியும், வளர்க்க முடிந்ததுன்னு இருக்கக்கூடாது, ரைட்டா? அப்போ we can grow vegetables. நெக்ஸ்ட், must I get your jacket? ஸோ இது வந்து 8th. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். must I get your jacket? கட்டாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. ஸோ may I get your jacket? கொடுக்க முடியுமா, கொடுக்கலாமா, அப்படிதான் பொலைட்டா தான் கேட்கணும்ல. may I get your jacket? The weather is cold. Could the train be on time? ஸோ கட்டாயம் வந்துருமா அப்படிதான் நம்ம கேட்குறோம். வர முடியுமா அப்படி கேட்க முடியாதுல்ல. ஸோ will the train be on time? எப்படி கேட்கலாம்? will the train be on time? will the train be on time? இதான் வந்து இதில் உள்ள ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டயலாக் சூட்டபிள் மாடல்ஸோட ஃபில் பண்றதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த இதை எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதுலேருந்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இங்கே பார்த்துக்கலாம். could I have your autograph? So may I have your autograph கேட்கலாம். could I have your autograph? I can be 15. I will be 15. Ek an umbrella. It may rain later. He must pay the fine. He should pay the fine. Make me a cup of tea. Will you கேட்கலாம், won't you கேட்கலாம். You must speak or you should speak சொல்லலாம். You should get your teeth. So you must get your teeth சொல்லலாம். We used to grow. So yes, past habit இல்லையா, அதனால நம்ம என்ன செய்யலாம்னா இப்படி சொல்லலாம். Zoom, where is Zoom? 1 second.
தெரியுதா? ரைட். we used to grow vegetables. நாங்க யூசுவலா வளர்ப்போம், இந்த தடவை நாங்க வளர்க்கல. ஸோ இங்கே தான் என்ன வரும், used to. ஸோ ஆன்சர் வந்து நம்ம ரீசெக் பண்றோம். அதுல இங்க பார்த்ததுல we used to grow. பாஸ்ட் ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம் இதை. நாங்க யூசுவலா இந்த கிச்சன்ல, இந்த இடத்துல கிச்சன் கார்டன்ல நாங்க வளர்ப்போம், ஆனா இந்த தடவை நாங்க செய்யல. should I get your jacket, கிடைக்குமா? ஸோ மே ஐ கெட் யுவர் ஜாக்கெட்டும் கேட்கலாம். நெக்ஸ்ட் will the train be, என்ன பொறுத்த வரைக்கும் மே கொடுக்கறது தான் சூட்டபிள் ஆன்சர். will the train be on time. ஸோ read the dialogue இங்க கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஆன்சர்ஸ் இருக்கு. வந்துருச்சு. dash we go out for dinner tonight. ஸோ ஆன்சர் என்ன எழுதலாம்? shall we, shall we go out, இப்படி தானே எழுதுவோம். shall we go out, நம்ம போலாமா? சஜஷன் டாடி கிட்ட கேக்குறோம். yes dad, we will go, we shall go, அப்படி சொல்லலாம். yes dad, we will go, நம்ம போலாமே. ஸோ we shall goவும் சொல்லலாம். சூட்டபிளான பிளேஸ்ல சூட்டபிள் மாடல்ஸ் ஒன்னோ ரெண்டோ கூட வரலாம். ஸோ நமக்கு எது ரொம்ப சூட்டபிள்னு தோணுதோ அதை நம்ம செய்யலாம் as per rules. வேற ஐ கேன் ஹாவ் சம் ஐஸ்கிரீம், எனக்கு அங்கே ஐஸ்கிரீம் கொடுக்க முடியுமா உங்களால? ஸோ வேற ஐ can have. டேட் போயிடுச்சா? செகண்ட். தேர்ட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு? வேற ஐ கேன் ஹாவ். ரைட். நெக்ஸ்ட் இங்க எழுதும் போது என்ன எழுதிக்கலாம்? கேன். ஓகே தென் ஐ வில் பி ஹோம் பை 7 PM. ஃபோர்த் ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க. I will be home by 7 PM. Mom and you, fifth, should be ready. Should be ready by then. Sure. We will be ready. Sure, we will be ready. Sure, we will. My friend told me that there is a magic show nearby. Would you please take there? Seventh answer பாருங்க. Would you please take there? Could you please take there? உங்களால அங்க கூட்டு போக முடியுமா? இல்ல பொலைட்டா would you please take me there? Take us there? அப்படி நம்ம கேட்கலாம். By the way, if we have enough time, we will plan. If we have enough time, we will plan. Okay? Ninth answer. We may plan சொல்லலாம், we will plan. நம்ம அங்க போய் plan பண்ணிக்கலாம். By the way, should we inform our gatekeeper about our outing? நம்ம போறப்ப நம்ம சொல்லணுமா gatekeeper ட்ட? Number 10.
ரைட்? should we கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணணுமா? yes, we should கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணணும், so that he will be aware and we are not at home. அந்த நேரத்துல வேற யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிடக்கூடாது, இல்ல நம்மளை பத்தி கேட்டாலும் அவங்க சொல்லணும் இல்லையா? so we should be, so that he should be aware, so that he should be aware we are not at home. so அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க. Charan, dash I call up mom and tell her about our plan today? so your answer is shall. நான் இப்பவே கால் பண்ணி கேட்கவா? yes, கேளுங்க. shall I call up mom and tell her about our plan today? you dash to, you ought to. அது செய்யுங்க கட்டாயம், அது உங்க டியூட்டி, மாம் கிட்ட சொல்லணும். otherwise we might be in trouble when she returns home. இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம இல்லைன்னா அவ்வளோதான். by the time you come home in the evening, we dash be waiting for you, we will be waiting for you. நீங்க வர்றப்ப நாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். hope you won't be late. நிச்சயமா நீங்க லேட்டா வர மாட்டீங்க நம்புறோம்ப்பா. ஸோ அப்படி சொல்றாங்க. இங்கேயும் பார்த்துடலாம், ஆன்சர் அங்க பார்த்தாச்சு, இன்னொருக்க பார்த்துடலாம். shall we go out for the dinner tonight? so first answer shall. shall we go out for dinner tonight? yes dad, we will go. polami. where I could have some ice cream. அங்க எனக்கு ஐஸ் கிரீம்லாம் வாங்கி தருவீங்களா, எனக்கு கிடைக்குமா? where I can have கேட்கலாம். okay, then I will be home by 7 pm. நான் அப்ப 7 pmக்குலாம் இங்க வந்துடுறேன். mom and you should be ready. நீங்க ரெண்டு பேரும் சரியா ரெடியா இருங்க. sure we will. நாங்க கட்டாயம் ரெடியா இருப்போம். sure we will. my friend told me that there is a magic show nearby. என் ஃப்ரெண்டு சொன்னா அங்க மேஜிக் ஷோ நடந்துட்டு இருக்குன்னு. could you please take us? ஸ்டக் ஆயிடுச்சே. clear all my drawings, clear all my drawings. my god. yes, cleared, very good.
We may not have time to go for the magic show. Suppose நமக்கு டைம் இருக்காது. We may not have time. இருக்காதுன்னு நினைக்கிறேன். We may not have time. அப்படி இருந்தா, suppose if we have enough time left, we will plan. நம்ம அங்க போய் பிளான் பண்ணிக்கலாம். By the way, should we inform? நம்ம கேட் கீப்பர்ட்ட சொல்லணுமா? கட்டாயம் சொல்லணும். அதான அடுத்த சென்டென்ஸ் வரப்போகுது. Yes. By the way, should we inform? Okay, by the way, should we inform? Yes, Dad. Dad, yes, we should. Yes, we should. அங்க என்ன வரப்போகுது? Should. Yes, we should. கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணணும். So that he should be aware. அப்பதானே அவங்களால விழிப்புணர்வோட இருக்க முடியும். யாராவது கேட்டா பதில் சொல்லுவாங்க, இல்ல வீட்டை பாதுகாத்துக்குவாங்க. Dash I call up? Will I call up mom and tell her about our plan today? நான் இன்னைக்கு நம்ம போறோங்கிறத சொல்லட்டுமா? You ought to. You ought to means அது உன்னோட டியூட்டி, நீ செய். மாம் கிட்ட சொல்லணும். Otherwise we might be in trouble when she returns home. நம்ம சொல்லாம இன்னும் பிளான் பண்ணோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் வர மாட்டாங்க. Right? By the time you come in the evening, we will be waiting. நீங்க வீட்டுக்கு வர்றப்ப நாங்க கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வெளியில போறதுக்காக ரெடியா. Hope you won't be late. நீங்க கட்டாயம் லேட்டா வர மாட்டீங்கல்லப்பா. So இதுதான். Hope you won't be late. So இந்த dialogue இதோட முடிஞ்சு. Hope you won't be late. So easy தானே? Next. Read the following dialogues and supply appropriate modals. Can we leave our bags in the class during the break? Yes. You may. But arrange them neatly. So answer is may. You may arrange them neatly. Sorry. Yes, you may. But arrange them neatly. கட்டாயம் வச்சுட்டு போங்க. My child is 6 years old. Do I have to buy him a ticket? Yes, you should. நீங்க கட்டாயம் வாங்கணும் அல்லது must. You must buy ticket. It costs half of the price of an adult ticket. அது நிச்சயமா பாதி பிரைஸா தான் வரும். Next. Can we go for a coffee after the meeting? Can we go for the coffee? No. I can't. No, I can't. I have to go to home. என்னால வர முடியாது. நான் வீட்டுக்கு போகணும். No, I can't. Okay? I have to go home. When dash I receive my order? So எப்ப எனக்கு கிடைக்கும்? When will I receive my order? When will I? Sorry, When will I receive my order? So எப்படி சொல்லுவாங்க? I can assure that. என்னால ஒன்னு சொல்ல முடியும் சார். I can assure. The order will be delivered. The order will be delivered. The order will be delivered tomorrow.
Do you think I should write about my education background in the resume? நீ நினைக்கிறியா I should write a education background பத்திலாம் நான் resume எழுதணுமான்னு? Yes, you should. ஆமா கட்டாயம் எழுதணும். Yes, you should. Then only you may get a better job. இன்னும் பெட்டரான ஜாப் கிடைக்கலாம். உன்னை பத்தி தெரிஞ்சா நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மர் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபார்மிங் அவங்களோட பேசிக்காக இருந்ததுன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மெச்சூர்டாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒன்றையும் ஈஸியாக அழிச்சிட மாட்டாங்க, நல்ல பலசாலியாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் கிடைக்கும், ரைட்? ஸோ ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் அவங்களுடைய பேசிக் இருக்கு இல்லையா? ஸோ யூ மே கெட் அ பெட்டர் ஜாப். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ். இங்கே கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. Here are a few sentences already done for you. The clues would be helpful to make more sentences of your own. ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு உழவன் எக்ஸ்பிரஸ், தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க? Imagine you have been to Tanjavur recently. ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கீங்க. Based on your experience and the data given below about Tanjavur, suggest and guide your friend who wishes to visit Tanjavur and places using modals in your sentences. எப்படி நீங்க சொல்ல போறீங்க? I would suggest you take the Ulavan Express and Tanjavur from Chennai. அங்கே இருக்கு. You will be comfortable, more comfortable if you could book 3-tier AC room. அதுதான் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். You could enjoy the sceneries. You should visit Tanjavur temple. You must not miss the museum. You can buy so many things about that historical features of Tanjavur. ஸோ இது மாதிரி நிறைய டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். திருவையாறு பார்க்கலாம், கும்பகோணம். ஸோ யூ should not miss Kallanai Dam. You should visit Kallanai Dam. You may go Pundi Church. Okay, you can buy so many art plates. You must visit paintings and you will be very enjoying. You could see bronze statues and you can buy dancing dolls. ஸோ இது மாதிரியெல்லாம் மாடல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் மாடல்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்லோவாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் 10 செகண்ட்ஸ் டேப் பண்ணி கொஞ்சம் தள்ளி விடுங்க. ஏன்னா இது வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுனால மேபி கொஞ்சம் பாஸ் இருக்கலாம். ஸோ ஃபர்தர் வீடியோஸில் அது கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் இன் டச். கீப் கமெண்ட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் கிளாஸ் ரூம்.